கிருபையாய் நேசித்து வழிநடத்துவதற்கு அன்புள்ள ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த அருமையான அந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த மாதத்தின் முதல் நாளிலும் அப்பாவை நோக்கி நாங்கள் பார்க்கின்றோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாக வந்திருக்கின்றோம். பேசுகின்ற அனைவரை மறைத்து நீர் கழுவி பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்துவீராக. வாயின் வார்த்தைகள் சுயமாய் புறப்பட்டு விடாமல் ஆண்டவர் நீர் எதை இந்த காலையிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு பேச விரும்புகிறோ பேசும்படியாய் கேட்கின்றோம். வருத்தத்தோடு பாரத்தோடு உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்றும்படி வார்த்தையை கொடுப்பீராக. உம்முடைய பரிசுத்தாவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகின்றோம். காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த அருமையான இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளையிலும் கூட உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். மீண்டுமாக நாம் ஒன்று கூடி ஆண்டவரை போற்றி பாடும்படியாய், கடவுளுடைய வார்த்தையை கேட்கும்படியாய், திருவிருந்தில் பங்கு பெறும்படியாக ஆண்டவர் கொடுத்த மகத்துவமான கிருபைகளுக்கு நாம் ஆண்டவர் கண்டு செலுத்துவோம். கடந்த 10 மாதங்கள் நாம் கடந்து இந்த 11வது மாதத்துக்குள் பிரவேசிக்க ஆண்டவருடைய மகத்துவமான கிருபைகளுக்கு கண்டு செலுத்துவோம். கடந்த 10 மாதங்கள் நம்மோடு கூட இருந்த ஆண்டவர் பிறந்திருக்கிற புதிய மாதத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு வேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் என்றென்றைக்கும் அருளச் செய்வார் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. இந்த நாளிலும் கூட சிந்திக்கும்படியாக இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தமாகவும் இந்த நாளுக்குரிய சிந்தனைக்காகவும் நான் எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி யோசுவா 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோசுவா 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பதாக நிற்பதில்லை என்றார். மீண்டும் வாசிக்கின்றேன். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். இந்த வசனத்தை இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொண்டு ஜெபத்தோடு நாம் அவரை பின்பற்றும் பொழுது, விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது, எல்லாம் வல்ல ஆண்டவருடைய அருளும் கிருபையும் நம்மோடு கூட பயணிக்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. பயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தேக்க நிலையிலே சென்றடைய செய்கின்றது. பயம் இருக்கின்ற இடத்திலே அங்கு விசுவாசத்திற்கு இடமில்லை. பயமும் விசுவாசமும் ஒன்றாக பயணிக்க முடியாது. எங்கு அவிசுவாசம் இருக்கின்றதோ அங்கு கடவுள் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. எங்கு அவிசுவாசம் இருக்கின்றதோ அங்கு கடவுளுடைய அற்புதத்தை பெறுவதற்கும் வாய்ப்பில்லை. எனவே பயத்தின் வெளிப்பாடுதான் அவிசுவாசம். அவ்வாறான காலிலே நாம் எதற்காக நாம் பயந்து கொண்டிருப்போம் என்றால், ஆண்டவரை பார்த்து சொல்லுகின்றார், பயப்படாதே. இன்னைக்கு அநேக காரியங்களை குறித்து நாம் பயப்படுகின்றோம். ஒரு சிலருக்கு எதற்காக நம்ம பயப்படுறோம்னு தெரியாமலே பயந்து இருக்கிறோம். எதிர்காலத்தை குறித்த பயம், குடும்பத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம். இந்த பயம் என்பது அவிசுவாச நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவது மட்டுமில்லாமல் நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவில் ஒரு பெரிய விரிசலை உண்டு பண்ணுவதை நாம் பார்க்க முடியும். அப்படி ஒரு பயந்திருந்த ஒரு சூழலில் ஆண்டவர் எவ்வாறு அற்புதம் பண்ணினார் என்பதை தான் இந்த பகுதி நமக்கு ரொம்ப அழகாக காட்டுகின்றது. ஆண்டவர் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 2-3 காரியம் சொல்றாரு. சொல்றாரு பயப்படாதன்றாரு. 2வது ஆண்டவர் சொல்றாரு, உன் கைகளில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன். அதாவது நீ யாருக்கு பயப்படுகின்றாயோ அவர்களை உன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன். 3வது ஆண்டவர் சொல்றாங்க, அவர்களில் ஒருவனும் உனக்கு முன்பதாக நிற்பதில்லை. நீ எதற்கு பயப்படுகின்றாயோ அவர்கள் உனக்கு முன்பதாக நிற்க முடியாது. நீ தான் தேவையில்லாம அவங்கள பார்த்து பயப்படுற, நீ தான் தேவையில்லாம அவங்கள பார்த்து திணற. ஒன்றும் இல்லை, நான் இருக்கிறேன், பயப்படாதன்னு சொல்லிட்டு இந்த ஆலயத்தில் நாம் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளோடு அமர்ந்திருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு எல்லாம் பெரியவர் நம்முடைய ஆண்டவர் என்று சொல்லி இந்த காலையிலே சொல்லுகின்றார். எனவே வந்திருக்கின்ற அன்பான சகோதரி, இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு பெரிய வாக்குத்தத்தம், நாம் பயப்பட வேண்டாம். நம்முடைய எதிரிகளை கடவுள் நம்முடைய கரத்தில் கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். அதற்கு மட்டுமல்ல, நமக்கு விரோதமாக ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாத வல்லமையை, கிருபையை இந்த புதிய மாதத்திலே கடவுள் கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் தான் பயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே புறம்பே தள்ளி தொடர்ந்து நாம் ஆண்டவருக்குள்ளாக பலப்பட்டு வளர்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. இந்த பகுதியிலே
என்ன பயம் யாருக்கு இருந்தது? அதை ஆண்டவர் எவ்வாறு நீக்குகின்றார்? அது நீக்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்பதை மட்டும் ஒரு 3 குறிப்பில் நான் சுருக்கமாக கூறி ஜெபித்து நிறைவு ஆசைப்படுகின்றேன். தூய அவர் அருளை கொடுப்பாராக. இந்த பகுதியுடைய பின்னணியத்தை முதலாவது நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். யோசுவா 10ஆம் அதிகாரத்துடைய பின்னணியம். இஸ்ரவேல் மக்கள் யோசுவாவுடைய தலைமையிலே எரிகோவை ஜெயித்து விடுகின்றார்கள். எரிகோவை வெற்றி பெற்ற பிற்பாடு அவர்கள் ஆயி பட்டணத்திலே முதலாவது தோற்றாலும் பிற்பாடு ஜெயிக்கின்றார்கள். அப்பொழுது எரிகோவின் வெற்றியையும் ஆயி பட்டணத்தின் வெற்றியையும் பார்த்தவர்கள், குறிப்பாக கிபியோனின் குடிகள் அவர்களோடு சமாதானமாகின்றார்கள். இந்த கிபியோனின் குடிகள் அவர்களோடு சமாதானம் ஆவதனால என்ன ஆகுதுன்னா, அதை பார்த்த எருசலேம் ராஜா பயப்படுகின்றார். அப்பொழுது எருசலேம் இஸ்ரவேலுடைய இல்லை. இன்றைக்கு இஸ்ரவேலின் தலைநகரமாக இருக்கின்ற எருசலேம் இன்றைக்கு இல்லை. அப்பொழுது பயப்படுறாங்க. பயந்து எருசலேம் ராஜா என்ன பண்றாருன்னா, 5 ராஜாக்களை உடன் அழைத்து வந்து 5 பேர் இணைந்து யோசுவாவுக்கு ஆதரவாக யோசுவாவோடு சமாதானம் பண்ணின கிபியோனின் குடிகளை அவர்கள் எதிர்க்கின்றார்கள். ஸோ த ஃபைட் எருசலேம் தலைமையில் வந்த 5 ராஜாக்களுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் அல்ல. ஃபைட் இஸ்ரவேல் மக்களோடு சமாதான உடன்படிக்கை பண்ணின கிபியோனின் குடிகளுக்கும் 5 ராஜாக்களுக்கும். அப்பொழுது இந்த 5 ராஜாக்களும் யோசுவாவிடம் முறையிடுகின்றார்கள். யோசுவா, நாங்கள் உம்மோடு சமாதானம் பண்ணினதாலதான் எங்கிட்ட ஃபைட்டே வராங்க. நாங்க உம்மோடு அலையன்ஸ் வச்சதுனாலதான் 5 ராஜாக்கள் சேர்ந்து எங்களை போர் தொடுத்து வருகின்றார்கள். இவர்களை எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் தோற்று விடுவோம். எனவே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசுவாவிடம் கதறுகின்றார்கள். அப்பொழுது யோசுவாவுக்கு கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தம் தான் இதுதான் இந்த சூழல். சோ 5 ராஜாக்களை எதிர்த்து கிபியோனின் குடிகளுக்கு உதவியாக யோசுவா செல்லும் பொழுது ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து யோசுவாவை அனுப்புகின்றார். மோசேயுடைய ஊழியத்திற்கும் யோசுவாவுடைய ஊழியத்திற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. என்ன ஒரு பெரிய வித்தியாசம் என்றால், மோசேயுடைய முகம் கடவுள் முகத்தை போல் பிரகாசித்தது. ஆனால் யோசுவாவுடைய முகம் எங்கும் கடவுள் முகத்தை போல் பிரகாசிக்கவில்லை. ஆனால் ஒரு பெரிய வித்தியாசம், 40 வருட திருப்பணியிலே மோசேயுக்கு அநேகர் எதிர்த்து நின்றார்கள். அவங்க சகோதரி எதிர்த்து நின்றாங்க, சகோதரி எதிர்த்து நின்றாங்க, கூட பயணம் பண்ணவங்க எதிர்த்து நின்றாங்க, கல்லெறிஞ்சு கொல்ல வந்தாங்க. மோசேயுக்கு அநேக எதிரிகள் இருந்தார்கள். துணிச்சலாக மோசே எதிர்த்தார்கள். ஆனால் யோசுவாவுடைய முகம் பிரகாசிக்கவில்லை என்றாலும் யோசுவாவை கண்டு கடவுள் ஒரு சிறப்பு ஒரு அந்தஸ்தை கொடுத்திருந்தார். யோசுவாவை எதிர்த்து ஒருவரும் நிற்கவில்லை. அது யோசுவாவை கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிருபை. அது எதிரிகளும் சரி, உள்ள இருக்கிறவங்களும் சரி, அவர் இந்த 12 கோத்திரங்களுக்கு நாடை பிரித்து கொடுக்கும் பொழுதும் கூட ஒருவனும் யோசுவாவுக்கு எதிராக ஒரு வார்த்தையும் பேசவில்லை. மோசேக்கு பேசினாங்க, மோசேயை கல்லெறிந்து கொள்ள வந்தாங்க. அந்த எதிர்ப்பு யோசுவாவுக்கு இல்லை. இது யோசுவாவுக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிருபை. அன்பானவர்களே, அந்த கிருபையை கடவுள் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். மோசேயின் முகம் பிரகாசித்தது, ஆனால் எதிரிகள் இருந்தார்கள். யோசுவாவின் முகம் பிரகாசிக்கவில்லை, ஆனால் அதே நேரத்திலே ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாத ஒரு கனமான ஊழியத்தை யோசுவாவுக்கு கொடுத்தார் ஆண்டவர். அப்போ அந்த பகுதியிலே ஒரு 3 இந்த பின்னணியத்தோடு இந்த பகுதியை நாம் உள்ளே செல்வோம். 3 காரியங்களை இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக, நம்மை பலப்படுத்தும் ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். வாழ்க்கையில் நாம் பயந்து கொண்டிருக்கும் பொழுது, வாழ்க்கையிலே நம்முடைய சூழல்கள் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கும் பொழுது கடவுள் நம்மை பலப்படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். எந்த மனிதனையாய் கொண்டு கடவுள் நம்மை பலப்படுத்துவார்? எப்படியாவது கொண்டு கடவுள் நம்மை பலப்படுத்துவார். இது ஆண்டவர் நம்ம மீது வைத்திருக்கிற மிகப்பெரிய கிருபை என்று சொல்லி பார்க்கின்றோம். இங்கு பாத்தீங்கன்னா, கிபியோனின் மக்கள் தனிமையை உணர்கின்றார்கள். பாதுகாப்பு இல்லை அவங்களுக்கு. இவர்களால் இந்த பிரச்சனையை தனியாக எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழல். இனி நாங்கள் அழிந்து விட்டோம் என்று சொல்லி தங்களை தாங்களே மாய்த்து கொள்ளுகின்ற அளவுக்கு ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சூழலிலே, கைவிடப்பட்ட சூழலிலே ஆண்டவர் யோசுவா மூலமாக இவர்களை பலப்படுத்துகின்றார். அன்பான சகோதரனை சகோதரி, இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் பல யோசுவாக்களை அனுப்புவார். ஒரு சில நேரத்தில் கடவுள் நேரடியாக உதவி செய்வார், ஒரு சில நேரத்தில் கடவுள் மனிதர்களை கொண்டு உதவி செய்வார். ஒரு சில நேரம் யோசிப்பலையா, எப்படி இந்த உதவி நமக்கு வந்தது, இவங்க எப்படி நமக்கு உதவி பண்ணினாங்க? இப்படிதான் கடவுள் நம்மை பலப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக யோசுவாக்களை அனுப்பி
ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். சாரிபாத் விதையுடைய வாழ்க்கையை பார்க்க முடியும். 2 நாளாகவும் 17ஆம் அதிகாரத்திலே அங்கு அவரும் அவருடைய மகனும் தற்கொலை செய்வதற்காக ஆயத்தமாக இருக்கும் பொழுது அங்கு அவர்களை பலப்படுத்துவதற்காக ஒரு எலியாவை அனுப்பினதை நாம் பார்க்க முடியும். யோனா தண்ணீரின் கீழ் மூழ்கும் பொழுது யோனாவை பலப்படுத்துவதற்காக ஒரு மீனை ஆண்டவர் அனுப்பியதை பார்க்க முடியும். இந்த காலை வேளையிலும் கூட நாம் பலவீனத்தோடு, அச்சத்தோடு, பயத்தோடு, திகிலோடு நான் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டேன் என்ற எண்ணத்தோடு நாம் இருப்பேன் என்றால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே யோசுவாக்களை அனுப்பி நம்மை பலப்படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். இரண்டாவதாக அந்த பகுதி நம்ம கற்றுக் கொடுக்கின்ற ஒரு உண்மை என்னவென்றால், ஒரு முழுமையான வெற்றியை கடவுள் கொடுக்கின்றார். இன்று கண்ட எகிப்தியர் இனி ஒருபோதும் ஒரு நாளும் காண்பதில்லை. கடவுள் கொடுக்கின்ற வெற்றி என்பது ஒரு பார்ஷியல், ஒரு பகுதி வெற்றி அல்ல, ஒரு முழு வெற்றியை கொடுக்கிற ஆண்டவர் வல்லவராக இருக்கின்றார். ஒரு சில நேரத்திலே கடவுள் நேரடியாக உதவி செய்கின்றார், மனிதர்களை கொண்டும் ஆண்டவர் உதவி செய்கின்றார். இந்த யோசுவா இந்த பகுதியில் பெற்ற வெற்றி என்பது வரலாற்றில் பதிக்கப்பட வேண்டிய வெற்றி. இதுவரை இந்த வெற்றியை யாரும் பெற்றதும் இல்லை, இனி இது போல் பெருவப்படுவதும் இல்லை என்று சொல்லி பைபிளிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். என்ன வெற்றி? எப்படி இந்த 5 ராஜாக்களும் தோற்கின்றார்கள்? போர் நடந்து கொண்டிருக்கின்றது. போரிலே யோசுவா முன்னேறி செல்லும் பொழுது கிபியோனின் கிளிகள் பின்னால் ஓடுகின்றார்கள். அந்த 5 ராஜாக்கள் பின்னிட்டு ஓடும் பொழுது திருமலை ரொம்ப அழகா சொல்லுது. 13ஆம் 14ஆம் வசனத்தில் 9:10 கடவுள் பெரிய பெரிய கற்களை வானத்தில் இருந்து போட்டாராம். பாருங்க, அன்றைக்கு இஸ்ரேல் மக்கள் செங்கடலை கடந்து செல்லும் பொழுது செங்கடலை மட்டும் கடவுள் பழக்கவில்லை, யோர்தானை கடந்து செல்லும் பொழுது யோர்தானை மட்டும் கடவுள் பழக்கவில்லை. இந்த பகுதி அழகாக சொல்லுகின்றது, பெரிய பெரிய கற்கள் 5 ராஜாக்களுடைய சேனைகளின் மேல் விழுந்து அவர்கள் மடிந்தார்கள். அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இயற்கையை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் பண்ண முடியும். நம்ம யோசிக்கலாம், இதுதான் என் வாழ்க்கையில சாத்தியமா? இதன் வாழ்க்கையில் நடக்குமா? நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நடக்கும். அதுதான் திருமறை ஆழமாக சொல்லுகின்ற உண்மை. ஆண்டவர் ஒரு யோசுவாவுக்காக வானத்திலிருந்து கற்களை எறிகின்றாராம். அந்த கற்கள் எதிரிகள் மீது படுகின்றதாம். எதிரிகள் அந்த கற்களினால் அவர்கள் மறுக்கின்றார்கள். திருமறை இருக்கின்ற ஆழமான உண்மை. அடுத்த வெற்றி பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து யோசுவா அவர் முன்னேறி கொண்டு செல்லிருக்கும் பொழுது இருட்டி விடுகின்றது. அப்பொழுது யோசுவா சொல்றாரு, ஒரு அழகாய் கட்டளை கொடுக்கின்றார். அவர் சூரியனையும் சந்திரனையும் பார்த்து இங்க யோசுவா சொல்லுகின்றார், இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பதாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார். யோசிப்பார், நம்ம போய் கமெண்ட் பண்ண முடியுமா? சூரியன் ஸ்டாப், மூன் ஸ்டாப். அப்போ என்ன ஒரு சூழல்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 மணி இருக்கும். அது மாலை 5:30 மணி போல இந்த கமெண்ட யோசுவா கொடுக்கிறார். இருட்டிட்டு வருது. இங்க யோசுவா ஜெயித்து கொண்டிருக்கின்றார். ஒருவேளை இருட்டிருக்கும் என்றால் அந்த வெற்றி முழுமையான வெற்றியாக இருக்க முடியாது. ஒரு முழுமையான வெற்றியாக இருக்க வேண்டும் என்றால் வெளிச்சம் தேவை. பெரிய கேண்டல்லாம் பண்ண முடியாது. சூரியன் கொடுக்கின்ற வெளிச்சத்தை சூரியனை பார்த்து சொல்லுகின்றார், சூரியனை நில்லு, சந்திரனை நில்லு. நின்னுச்சு. அது அன்றைய புரிந்து கொள்ளுதல். இன்றைய நான் எப்படி புரிந்து கொள்ளணும்னா, இன்னைக்கு பூமி சுற்றுகிறது, சூரியன் இருக்கின்றது. அப்போ யோசுவாவுடைய ஒரு வார்த்தைக்கு பூமி தன் சுழற்சியிலிருந்து நின்றது. அன்னைக்கு சயின்ஸ்ல அப்படி இல்லைங்க. அன்னைக்கு நடக்கும் போது சூரியன் நின்று யோசித்தாங்க, சந்திரன் நின்றுதுன்னு யோசித்தாங்க. ஆனா இன்னைக்கு சயின்ஸ் என்ன சொல்லுது? பூமி தான் சுத்துதுன்னு சொல்லுது. அப்போ இன்றைய அறிவியல் ரீதியாக நாம் இந்த திருமறை போதை புரிந்து கொள்வோம் என்றால், சூரியன் சந்திரன் நிற்கவில்லையா, பூமியே நின்று விட்டது. தன்னுடைய சுழற்சியில் இருந்து பூமி நின்றதனால் சூரியன் தொடர்ந்து வெளிச்சத்தை கொடுத்தது, சந்திரன் வருவதற்கு தாமதித்தது. அங்க அந்த வெளிச்சத்திலே முழுமையாக அவர் அந்த வெற்றியை யோசுவா கொள்கின்றார். அன்பான சகோதரனே, சகோதரியே, இது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற வல்லமை. அழகிய நேரத்தில் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற வல்லமையை நாம் உணராமல், வல்லமையை நாம் புரிந்து கொள்ளாமல் நாம் பயந்து கொண்டிருக்கின்றோம். பயப்பட வேண்டாம். யோசுவாவுடைய சொல் கேட்டு பூமி தன் சுழற்சியில் இருந்து நின்றது. பூமி சுத்திர நின்றுச்சுன்னா என்ன ஆகுங்க? சன் அங்கே நிற்கும், மூணு அங்கே நிற்கும், வெளிச்சம் வரும், மூணு வர்றதுக்கு லேட் ஆகும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதத்தை கடவுள் செய்து அங்கு முழுமையான வெற்றியை கொடுக்கின்றார். வெற்றினா எப்படிப்பட்ட வெற்றி தெரியுங்களா? அந்த ராஜாவை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் கெபியில போட்டுறாங்க, ஒரு கூண்டுல போட்டுறாங்க. பிற்பகல் வீட்டில் போய் வாசி பாருங்க. அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ராஜா 5 பேரும் மேலே இழுக்கின்றார்கள். அப்போ யோசுவா அதை ரொம்ப, நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. கடவுள் சொன்ன வாக்கு, அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், அவர்கள் உனக்கு முன்பதாக நிற்பதில். என்ன தெரியுமா யோசுவா பண்ணுவாரு?
எல்லா போர் முடிஞ்ச பிற்பாடும் அந்த 5 ராஜாக்களையும் மேலே வரை அழைத்து வர சொல்லுவார். அழைத்து வந்து சொந்து எந்த கிபியோன் குடிகள் எந்த மக்கள் இவர்களை பார்த்து பயந்தார்களோ அந்த மக்களுடைய கால்களை இந்த அரசர்களுடைய தோளின் மீது வைக்க சொல்லுவார். என்ன அர்த்தம்? கடவுளுடைய பிள்ளைகளுக்கு உண்பதாக நீ ஒன்றுமில்லை, நீ எதிர்த்து நிற்க முடியாது என்று சொல்லி சிம்பாலிக்கா அவர்களை 5 ராஜாக்களையும் மண்டியிட செய்து போர் அதிபதிகளை நிற்க வைத்து, சுருக்கமா சொல்ல போனா திருமறை ஆழமாக சொல்லியிருந்தது, அவர்கள் கால்களை அவர்கள் ராஜாக்களுடைய ஷோல்டர்ல வச்சுனா காலில் வச்சு நசுக்கிறதற்கு ஒரு அடையாளமாக இஸ்ரேல் மக்கள் மீது அனைத்தும் இதை செய்து அதற்கு பிற்பாடு அவர்களை கொலை செய்வார். ஸ்ட்ரெயிட்டா கொலை பண்ணிருக்கலாம். ஆனா ஸ்ட்ரெயிட்டா கொலை பண்ணிருந்தா கடவுளோட வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, பயப்படாத, அவங்க கையில கொடுப்பேன், அவங்க முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. இந்த முழுமையான வெற்றியை யோசுவாவுக்கு அன்றைக்கு ஆண்டவர் கொடுத்தது போல இந்த காலை வேளையிலும் இந்த புதிய மாதத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முழுமையான வெற்றியை கொடுக்க ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கின்றார். சோ பயப்பட வேண்டாம். சோ முதலாவது நம்மை பலப்படுத்துகின்ற ஆண்டவர், இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முழுமையான வெற்றியை கொடுக்கின்ற ஆண்டவர், கடைசியாக இதற்கு அடிப்படை தேவை விசுவாசம். இந்த விசுவாசம் பற்றுறுதி இல்லாமல் இந்த ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. விசுவாசம் ஒரு எவ்வளவு ஸ்ட்ராங் ஃபெய்த் இருந்தா சூரியனை பார்த்து ஸ்டாப் சொல்லுவார். அப்ப கடவுள் மேல எவ்வளவு நம்பிக்கை அவருக்கு இருக்குது. எவ்வளவு ஸ்ட்ராங் ஃபெய்த் இருந்தா சந்திரனை பார்த்து ஸ்டாப் அப்படின்னுவாரு. நம்மளால சொல்ல முடியுமா? மோசேக்காவது ஆண்டவர் சொல்றாரு, மோசேயுடைய விசுவாசத்தை விட யோசுவா விசுவாசம் ஒரு பங்கு ஜாஸ்தி. ஏன் தெரியுங்களா? மோசே கடவுள் சொல்லதான் செய்யறாரு. நீ கோலை நீட்டு, செங்கல்ல கோலை நீட்டுறாரு. நீ இது மாதிரி கண்மலையில அடிக்கிறாரு, கண்மலோட நீ பேசுறாரு. மோசே எதுவுமே தானாக செய்யவில்லை, கடவுள் சொன்னதை செய்வதிலே ஒரு விசுவாசம் என்பதை நாம் அந்த ஓரளவுக்கு நம்மால் பின்பற்ற முடியும். ஆனா கடவுளே சொல்லல, டேய் நீ சூரியன் நிப்பாத்துறா, சந்திரன் நிப்பான், கடவுளே சொல்லாமல் அந்த அளவுக்கு ஒரு விசுவாசம் யாருடைய வாழ்க்கையில் இருந்தது? யோசுவா வாழ்க்கையில் இருந்தது. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயம். முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே பயம் போக வேண்டும் என்றால் விசுவாசம் அடிப்படை தேவை. விசுவாசம் கண்டிப்பாக பயத்தை புறம்பே தள்ளும். நீ அநேக நம்முடைய வாழ்க்கையில் அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையை ஆட்கொண்டிருப்பதனால கடவுளுடைய அற்புதத்தை நம்மால் பார்க்க முடியவில்லை, கடவுளுடைய அற்புதத்தை நம்மால் ருசி பார்க்க முடியவில்லை. எனவே இங்கு யோசுவா பார்த்தீங்கன்னா, நம்ம அநேக நேரத்தில் ஆபிரகாம் விசுவாசத்தை பற்றி பேசுகின்றோம், மற்ற விசுவாசத்தை பற்றி பேசுகிறோம். பட் யோசுவாவுடைய விசுவாசம் ஒரு ஆழமான விசுவாசம். ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங். அங்கு 12 பேரை மோசே காலத்திலே கிட்டத்தட்ட ஒரு 100-120 ஆண்டுக்கு முன்பதாக அவர் 12 பேர் என்ன பண்றார்? 80 ஆண்டுக்கு முன்பதாக 12 பேர் அனுப்புறார் மோசே அனுப்புறார் இல்லையா? அனுப்பி பார்க்கும் பொழுது மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க, இவங்கெல்லாம் உள்ள நுழைய முடியாது, அவங்க அரக்கர் மாதிரி இருக்கிறாங்க, கானான் பீப்பிள் எல்லாம் சொல்லும் பொழுது இந்த யோசுவா விசுவாசத்தினால் நாம் எளிதாக கானானியர்களை ஜெயிக்கலாம் என்று சொல்லி ஒரு ஃபெய்த் ஸ்டேட்மெண்ட், பிகினிங் ஆஃப் தி ஜர்னி ஆஃப் தி எக்ஸோடஸ்ல சொன்னது இந்த யோசுவாவும் காலேபும் மட்டும்தான் சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் சொல்வாரு, யோசுவா காலேப் உங்கள் இருவரை தவிர ஒருவரும் கானானுக்குள் பிரவேசிக்க முடியாது. ஸோ பிகினிங்லே அந்த ஃபெய்த் யார்கிட்ட இருந்தது? யோசுவாகிட்ட இருந்தது. இரண்டாவதாக யோசுவாவுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆண்டவர் யோர்தானை கடந்து செல்வதற்கு கட்டளை கொடுக்கும் பொழுது யோர்தானை ஆண்டவர் இவர் யோசுவா விசுவாசத்தின் மூலமாய் கடந்து செல்கின்றார். அது யோசுவாவுடைய ஆழமான விசுவாசம், யோர்தானை கடந்தது. மூன்றாவது எரிகோ மதில் இருக்கும் பொழுது கடவுள் சொல்றாரு, ஒண்ணுமே வேணாம் 7 நாள் சுத்தி வா, 7வது நாள் 7 முறை சுத்தணும் பொழுது நம்பினார். கேட்கல. எப்படி ஆண்டவரை நடக்கும்? ஏன் ஆண்டவர் நடக்கிறோம்? ஒண்ணுமே கேட்கல, சொன்னாரு, செஞ்சார், அவ்வளவுதான். சோ ஒருவருடைய வாழ்க்கையில ஆரம்பத்தில் எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கின்றதோ அந்த விசுவாசத்தை கடவுள் இறுதி வரை வாய்க்க பண்ணுகின்றார். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயம். விசுவாசித்தால் நீங்கள் எண்ணிலும் பெரிய காரியங்களை செய்வீர்கள். அன்பான சோதனை சோதரி, அருமையான அந்த காலை வாழிலே மாதத்தின் முதல் நாளிலும் கூட நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துவோம். விசுவாசத்தை பலப்படுத்தும் பொழுது நமக்கு எதிராக இருக்கின்ற சத்துருக்களை கடவுள் நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுப்பார். விசுவாசத்தை பலப்படுத்தும் பொழுது ஒருவரும் எதிர்த்திருக்க முடியாத கனமான ஊழியத்தை கடவுள் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். பின்னால் ஒரு வசனம் சொல்லுகின்றது, இஸ்ரவேலில் ஒருவனும் யோசுவாவுக்கு எதிராக பேச தன் நாவை துணியவில்லை. ஒருவனும் யோசுவாவுக்கு எதிராக பேச இஸ்ரவேலில் ஒருவனும் தன் வாயை
துணிகரமாக வைக்கவில்லையாம். அவ்வளோ ஒரு பெரிய பவர்ஃபுல் லீடராக கடவுள் யோசுவாவை பயன்படுத்தியதுக்கு அடிப்படை காரணம் அவரிடம் இந்த விசுவாசம். ஸோ நம்ம பயப்பட வேணாம், அஞ்ச வேணாம். கடவுள் நம்மை பலப்படுத்துகின்றார், முழுமையான வெற்றியை கொடுக்கின்றார். அடிப்படையிலே இறைவனை மட்டும் முழுமையாய் நம்புவோம். ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபையாய் நேசித்து வழிநடத்துகிற அன்புள்ள ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த அருமையான இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை வேலைக்காக என்று செலுத்துகின்றோம். 10 மாதத்தை நாங்கள் நிறைவு செய்து இந்த 11வது மாதத்துக்குள் பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் பாராட்டின மகத்துவமான கிருபைகளுக்காக என்று செலுத்துகின்றோம். பிறந்திருக்கிற புதிய மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொடுங்க. இந்த மாதம் முழுதும் அப்பா நம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கும்படியாய் கேட்கின்றோம். இந்த மாதம் முழுதும் அப்பா பொல்லாத கெட்ட வியாதிகளோ, பலவீனங்களோ, நாச மோசங்களோ, பொல்லாத விபத்துகள் ஒன்றும் எங்கள் குடும்பத்தில் அணுகாமல் ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் மட்டுமில்லை, எப்பொழுதும் பல கெட்ட வியாதிகளுக்கும், விபத்துகளுக்கும், நாச மோசங்களுக்கும், தீமையான காரியங்களுக்கும் அப்பா எங்களையும் குடும்பத்தின விலைக்கு கண்மலை போல முடிய சிலர்த்த கொடுக்க மூடி மறுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் கேட்கின்றோம். இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. பலவித எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவரே இந்த ஆலயத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளின் எதிர்பார்ப்பையும் என் ஆண்டவர் நிவர்த்தி செய்யும்படியாய் கேட்கின்றோம். இந்த மாதம் முழு நாங்கள் செய்கின்ற ஊழியங்களை ஆசீர்வதித்து கொடுங்க. இந்த மாதம் முழு நாங்கள் செய்கின்ற பணி, தொழில், வியாபாரம் அனைத்திலும் கிருபை தங்கி தாபரிக்கும்படியாய் கேட்கின்றோம். இந்த மாதம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உள்ள மாதமாக, உம்முடைய கிருபையின் மாதமாக, உம்முடைய அற்புதத்தின் மாதமாக, உம்முடைய வெற்றியை நாங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்கின்ற மாதமாக இருக்கின்ற கிருபை செய்யும்படியாய் கேட்கின்றோம். சகல துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகின்றோம் அப்பா. இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.